Hi, welcome back. இந்த வீடியோவில் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, as part of எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் நான் டேட்டாவெல்லாம் எம்ப்ளாயி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஃபெச் பண்ண போகிறேன்னா, நான் டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் வந்து H2 டேட்டா பேஸ். ஸோ நான் H2 டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றனால நான் அதுக்கான டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அது என்னென்ன டிபெண்டன்சினா, ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து வெப் டிபெண்டன்சி யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுவோம், அதை ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணணும்னா, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ இந்த டிபெண்டன்சி நீங்கள் ஆட் பண்ணணும். நம்ம டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டிபெண்டன்சி நமக்கு தேவைப்படுது. அதனால் நான் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்தது இந்த H2 டேட்டா பேஸ். ஓகேங்களா, இந்த H2 டேட்டா பேஸ்ன்றது வந்து இது வந்து இன்மெமரி டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. சின்ன அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் வந்து எனக்கு H2 டேட்டா பேஸ் போதுமானது. ஸோ நான் இந்த H2 டேட்டா பேஸோடைய டிபெண்டன்சியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸை யுரேகா கிளைண்ட்டாக எனேபிள் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு ஒரு டிபெண்டன்சி நமக்கு தேவைப்படுது. அது என்ன டிபெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா, யுரேகா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா யுரேகா டிஸ்கவரி கிளைண்ட் இருக்குல்ல, இந்த டிபெண்டன்சி. ஓகேங்களா, இந்த டிபெண்டன்சி தான் வந்து நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸை யுரேகா கிளைண்ட்டாக எனேபிள் பண்ணும். அதுக்கான டிபெண்டன்சி இதுதான். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன் நான். இந்த 4 டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் வெப், ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ ஃபார் டேட்டாபேஸ் ஆக்சஸ், H2 டேட்டாபேஸ் இது வந்து இன்மெமரி டேட்டாபேஸ், அது நான் யூஸ் பண்ணுறதுனால H2 டேட்டாபேஸ் டிபெண்டன்சி. அதுக்கப்புறம் வந்து யுரேகா டிஸ்கவரி கிளைண்ட் இந்த டிபெண்டன்சி, இந்த 4 டிபெண்டன்சி இன்க்ளூட் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ணோன்னே அது எப்படி எக்லிப்ஸில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் டேரெக்டாக வந்து நான் இம்போர்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டை எக்லிப்ஸில் ஓப்பன் பண்ணிடுறேன். இது எக்லிப்ஸில் நான் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் எம்ப்ளாயி சர்வீசஸ். நம்ம ஃபஸ்ட்டு POM.XML பார்க்கலாம். இப்போ POM.XML பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ண டிபெண்டன்சிஸ் இதோ ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப், அப்புறம் வந்து நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸை வந்து யுரேகா கிளைண்ட் எனேபிள் பண்ணுறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் யுரேகா கிளைண்ட் டிபெண்டன்சி, அதுக்கப்புறம் வந்து H2 டேட்டாபேஸ். ஸோ இந்த 4 டிபெண்டன்சிஸும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாதிரி இங்கே POM.XML இருக்குது. இந்த இதுக்கான எல்லா ஜார்ஸும் வந்து டவுன்லோட் ஆகிட்ருக்கும். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய மெயின் கிளாஸ், அந்த மெயின் கிளாஸில் நான் ஒரு காம்பனன்ட் ஸ்கேன் ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் பேக்கேஜஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ எந்தெந்த பேக்கேஜஸ்லாம் வந்து நான் வந்து ஆன் டாப் ஆஃப் கிளாஸ் அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், ஸ்டீரியோ டைப் அனோட்டேஷன்ஸ், அட் ரெபாசிட்டரி, அட் சர்வீஸ், அட் காம்பனன்ட், அந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அனோட்டேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்ப்ரிங் பீன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த அனோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் போயிடலாம். ஸோ இந்த எம்ப்ளாயி கண்ட்ரோலர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் 2 ரெக்வஸ்ட் மேப்பிங் மெத்தட், ஓகேங்களா, இந்த 2 மெத்தட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எம்ப்ளாயீஸ், எல்லா எம்ப்ளாயீஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸும் டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக இது ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோடைய டீட்டெயில்ஸை மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இந்த 2 மெத்தட் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 மெத்தடும் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வருது யூஸிங் ரெபாசிட்டரி. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஓவர் ஹியர், நான் இந்த இடத்துல வந்து ஜேபிஏ ரெபாசிட்டரிஸ்லாம் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஜேபிஏ ரெபாசிட்டரி மூலிமா எப்படி வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா ப்ளீஸ் ரெஃபர் டு எனி ஆஃப் த யூடியூப் வீடியோஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஜேபிஏ ரெபாசிட்டரி எப்படி வந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுன்ற பேசிக் தெரிஞ்சாவே போதும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஆட்டோ ஏர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ரெப்போ அப்படின்றத வந்து ஆட்டோ ஏர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதையும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்த்துருங்க ஒரு வாட்டி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ ஐ ஆல்ரெடி கிரியேட்டட். ஓகேங்களா, உங்களுக்கு ஜேபிஏ ரெபாசிட்டரி தெரிஞ்சுன்னா இது கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என்டிட்டியும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த எம்ப்ளாயி என்டிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், அட்ரஸ், சேலரி, எம்ப்ளாயி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டிட்டி, அதுக்கான என்டிட்டி கிளாஸும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ மேப்பிங்கும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், நான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸும் காமிச்சிடுறேன். ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே application.properties, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கான்ஃபிகரேஷன் தான் வந்து H2 டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், டேட்டா சோர்ஸ் URL, டேட்டா சோர்ஸ் டிரைவர் கிளாஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேங்களா, ஹைபர்நெட், DDL ஆட்டோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து H2 டேட்டாபேஸ் வந்து இன்மெமரி டேட்டாபேஸ்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அதோடைய டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்காக H2 டேட்டாபேஸுடைய கன்சோலை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, அது எனேபிள் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன் தான் இது. ஓகேங்களா, H2 கன்சோல் எனேபிள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கன்சோல் எனேபிள்டாக இருக்கும். இந்த கன்சோல் மூலிமா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
யுரேகா கிளைண்ட் சர்வீஸ் யூஆர்எல் டிஃபால்ட் ஜோன். இது ஆல்ரெடி நான் யுரேகா சர்வர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, பை டிஃபால்ட்டாக வந்து எல்லா யுரேகா கிளைண்ட்ஸும் யுரேகா சர்வருடைய 8761 போட்டை தான் வந்து சர்ச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்க டைப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லா யுரேகா கிளைண்ட்ஸ்லையும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுடைய யுரேகா சர்வர் வந்து வேறு சர்வர் இல்லைனா அந்த சர்வருடைய ஐபி போர்ட் நம்பர், இந்த போர்ட் நம்பர் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர் நான் இப்போ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து யுரேகா சர்வர் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது வேறு போர்ட் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நேம் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த சர்வர் போர்ட் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் அபவுட் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 2 ஃபைல் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, schema.sql data.sql. இப்போ வந்து நம்மளோட ரிசோர்ஸ் ஃபோல்டரில் schema.sql data.sql எதனா ஒரு ஃபைல்ஸை வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிடெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த டேட்டாவை வந்து டேட்டா பேஸில் லோட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த schema.sql இந்த data.sql பார்த்தீங்கன்னா schema.sql நான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வித் ஆல் திஸ் ஃபீல்ட்ஸ். அதே மாதிரி data.sql என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 அந்த எம்ப்ளாயி டேபிளில் 2 என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபெச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ண போகிறோம்ல, அதில் வந்து இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். அதனால் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக சர்வீஸ் எழுதி நான் அதெல்லாம் பண்ணல. இட் இஸ் டைம் கன்சூமிங். அதனால் வந்து டேரெக்டாக நான் இந்த schema.sql data.sql மூலிமா எல்லா என்ட்ரிஸும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ கம்மிங் பேக் டு எம்ப்ளாயி கண்ட்ரோலர் கிளாஸ். ஸோ இப்போ வந்து நம்ம யுரேகா கிளைண்ட்டுடைய டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோம். யுரேகா கிளைண்ட்டுடைய கான்ஃபிகரேஷன்ஸை அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ எப்படி வந்து இந்த மைக்ரோ சர்வீஸ் யுரேகா கிளைண்ட்டாக பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய கிளாஸ் பாத்தில் யுரேகா கிளைண்ட்டுடைய டிபெண்டன்சி எதனா இருக்கான்னு பார்க்கும். அப்படி யுரேகா கிளைண்ட்டுடைய டிபெண்டன்சி எதனா இருந்துச்சுன்னா இந்த சர்வீஸ் வந்து என்ன பண்ணுன்னா யுரேகா சர்வர் கூட ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணும். எந்த போர்ட்டு, டிஃபால்ட் போர்ட் 8761 வச்சு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் போர்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமைஸ்டு ஐபி போர்ட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் இந்த அனோட்டேஷனையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆப்ஷனல். இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம்னு கிளாஸ் பாத்தில் செக் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக யுரேகா சர்வர் கூட ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக இந்த மாதிரியும் கொடுக்கலாம். எனேபிள் யுரேகா கிளைண்ட் அப்படின்ற அனோட்டேஷன் கொடுத்தும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரன் பண்ண யுரேகா சர்வர் இருக்குல்ல, அது கூட வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம யுரேகா சர்வர் டேஷ்போர்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம எந்த கிளைண்ட்ஸும் யுரேகா கிளைண்ட்ஸும் ரன் பண்ணாமல் இருந்திருந்தோம். அதனால் வந்து நோ இன்ஸ்டன்ஸ் அவைலபிளாக இருந்தது. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களா, நமக்கு வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் வந்து ஆஸ் அ கிளைண்ட்டாக இங்கே வந்துடும். ஓகே, பாருங்கள், யுரேகா கிளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் ஆனதில் நமக்கு வந்து எம்ப்ளாயி சர்வீஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸ் இருக்குல்ல, இந்த பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். எப்படி நம்ம எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணுமோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தாங்க. இந்த குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, எவ்ரி திங் யூ ஹேவ் டு கிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி. அகெயின் நம்ம வெப் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் வெப் அப்ளிகேஷனால வெப் டிபெண்டன்சி, பிஸ்னஸ் யூனிட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்றனால டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் டேட்டா ஜிபிஏ இன்மெமரி டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அகைன் இட்ஸ் H2 டேட்டா பேஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸை வந்து யுரேகா கிளைண்ட்டை எனேபிள் பண்ணுறதுக்காக யுரேகா டிஸ்கவரி கிளைண்ட்ன்ற டிபெண்டன்சி ஜென்ரேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ் இதுதான். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ ஒன் செகண்ட் ஐ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ அகைன் pom.xml ஃபைல், அதில் வந்து நம்மளுடைய இன்க்ளூட் பண்ண எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்க போகுது. அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் நான் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நேம் இங்கே BU சர்வீஸ், ஓகேங்களா, போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து யுரேகா கிளைண்ட் சர்வீஸ் யூஆர்எல் டிஃபால்ட் ஜோன். ஃபைன், இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர். இப்போது இந்த ஸ்கீமா சீக்வலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட்ன்ற டேபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதை அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்போ பிஸ்னஸ் யூனிட் டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். டேட்டா சீக்வலில் வந்து அதுக்கான என்ட்ரிஸ் 2 என்ட்ரிஸ் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் நான் வந்து BU லிஸ்ட் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் மெத்தட் எழுதியிருக்கேன். அது வந்து பிஸ்னஸ் யூனிட் லிஸ்ட் எல்லாத்தையும் ஃபிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகுது. ஓகேங்களா, இது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் மெத்தட் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, டு ஃபெச் ஆல் த பிஸ்னஸ் யூனிட் லிஸ்ட். இது எதை வச்சு ஃபெச் பண்ண போகுதுன்னா அகைன் ஜிபிஆர் ரெபாசிட்ரி தான். அந்த பிஸ்னஸ் யூனிட் ரெப்போவை நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. அதுக்கான என்டிட்டியும் வந்து
நான் இங்கே எழுதிட்டுருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸும் நமக்கு ரெடி. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸையும் ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு நம்மளுடைய யுரேகா சர்வர் டேஷ்போர்டில் வந்து இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்ம இப்போ யுரேகா சர்வர் டேஷ்போர்டுக்கு போய் நம்மளுடைய பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் மட்டும் தான் இப்போ இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, எம்ப்ளாயி சர்வீஸும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து யுரேகா சர்வர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸும் க்ரியேட் பண்ணிட்டோம், பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். அது ரெண்டும் வந்து யுரேகா சர்வர் கூட ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா?